ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்கள் பத்தி பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சியா இருக்கீங்களா? கண்டிப்பா. தென் மாநில முதல்வர்கள் மாநாடு. ஆமா. முதல்வர் விஜய் வலியுறுத்தின விஷயங்கள்லாம் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியதா? அந்த விஷயங்களை உற்று கவனிச்சிங்களா? முக்கியமா போதைப் பொருள் தடுப்புக்கு அதாவது மாநிலங்களை தொடர்ச்சி ஒரு வலை மையத்தை உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கணும் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லியிருக்காரு. இது போன்ற விஷயங்கள், அப்புறம் நீர் விவகாரம், இதெல்லாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது இது புரோட்டோகால் பிரகாரம் நடக்கிற ஒரு மாநாடு. எப்பவுமே சென்ற முறை கேரளாவில் நடந்துச்சு, இந்த முறை தமிழ்நாட்டில் நடக்குது. அதை இதுக்கு முதல்வர் விஜய்க்கு ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஏன்னா 100 நாளில் அவருக்கு இந்த மாதிரி ஒரு மாநாடு, அது துணைத் தலைவராக அவருக்கு பொறுப்பு கொடுத்து அமித்ஷா அவர்கள் இதை வழங்கிக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்குற போது ஒரு ஸ்கோர் பண்ணுறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது தீவிரவாதத்தை ஒடுக்கிறதுக்காக தென்மண்டலங்களில் என்னென்ன வேலை செஞ்சுக்கிறாங்க, என்னென்ன பணிகளெல்லாம் போயிட்டுருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மேம்படுத்திக்கிறாங்களா அப்படின்னு பார்க்குறது. ரெண்டாவது, நதிநீர் திட்டத்தை ஒருமைப்படுத்துறதுக்காக எல்லா முதல்வர்களும் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது தீர்மானங்களை ஏற்றுவாங்க. அதெல்லாம் எந்த மோட்டிவேஷனில் இருக்கிறாங்க முதல்வர்கள்? உதாரணமாக கர்நாடகா உள்ளிட்ட தமிழ்நாடு, மேகதாது, இந்த விஷயங்களெல்லாம் காவேரி விஷயங்களெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறதுக்காக. மூன்றாவது இந்த திட்டத்தட்ட இந்த எல்லா மாநிலங்களுக்கு இந்த நிதிநீர், ஜிஎஸ்டி மற்றும் இந்த மாதிரி நிதி ஒதுக்கீடு, இந்த மாதிரி பிரச்சனைகளில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, அந்த மாதிரி குறைபாடுகளை முதல்வர்கள் மத்திய அரசுகளுக்கு எடுத்துரைப்பாங்க. இது போன்ற. அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா, வருங்காலத்தில் இதில் செயல் திட்டங்களெல்லாம் எப்படியெல்லாம் உருவாகிருக்குது, அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் பார்ப்பாங்க. கல்வி உள்ளிட்ட மற்ற பிரச்சனைகள்லாம். இதற்காக உருவாக்கப்பட்ட இந்த தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் தமிழகத்துக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காரு, பேசிக்கிறாரு அப்படிங்கிற பார்க்குறது அவருக்கு கிடைத்த வாய்ப்பாக பார்க்குறோம். அந்த விஷயத்தில் நல்லாவே பேசிக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா புரோட்டோகால் பிரகாரம் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டு அதுக்குன்னு ஒரு குழு இருப்பாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பார்க்குறாங்க. அதுக்காக இந்த மாநாடு நடத்துறதுல உண்மையாகவே வரவேற்கத்தக்க விஷயமா தான் பார்க்குறோம். ஆமாம். ஓகே. இப்போ சட்டசபைலாம் பார்த்துட்ருக்கிறீங்க. இப்போ முதல்வர் ஒரு பாடி லாங்குவேஜோட டிஎம்கேக்கு ஒரு ஓப்பன் வார்னிங் கொடுத்தாரு, பார்த்தீங்களா? அது கரப்ஷன் ஃபைல் இங்கே தான் இருக்கு, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. அப்புறம் நான் கொஞ்சம் பேசுனதுக்கு இத்தனை பேர் இங்கே இருக்கோம், இன்னும் இடைத்தேர்தலில் நான் பேசாமல் இருந்தால் அந்த பக்கம் கொஞ்சம் ஏதோ அப்படின்ற மாதிரியும், நான் பேச ஆரம்பிச்சேன்னா அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் சினிமா ஷூட்டிங் கிடையாது, இது சினிமா ஷூட்டிங் கிடையாது. இல்ல என்ன விஷயத்துக்காக நான் சொல்ல வர்றேன், அதாவது அது பாடி லாங்குவேஜ் அரசியலுக்கு ஒத்து வராதுங்கிறது என்னோட முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இவர் ஃபைல் வச்சுக்கிறேன், நீங்க ஃபைல் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்ட்டு யதார்த்தமா பேசணும். இப்போ KN நேரு என்ன சொல்றாரு, கேஷுவலா பேசணும். அது என்ன மிரட்டல் துணையில இப்படி பாக்குறது, முறைக்கிறது, பண்றது, அது என்ன லாங்குவேஜ் அதுன்னு கேட்குறேன். பாடி லாங்குவேஜ் இது ஏத்துக்கவே முடியாது. அரசியலுக்கு இது சரியான பாடி லாங்குவேஜ் இல்ல. முதல்வர் விஜய் அவர்கள் தன்னை புதுசா ட்ரெண்ட் செட் பண்றாரு. முதல்வர் விஜய் எதிர்த்தாப்புல உட்காந்துருக்காங்க, பசங்களுக்கு அவருக்கு எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கிற ஆட்கள் எல்லாம் திருடனோ கொலகாரனோ இல்ல, மக்கள் பிரதிநிதி. நீங்க மக்கள் பிரதிநிதி கிட்ட பேசுற போது ஒழுங்கா பேசணும், ஒழுக்கமா பேசணும், கை நீட்டி பேசக்கூடாது, கருத்தை கரெக்டாக சொல்லணும், மிரட்டலாம் வச்சுக்கூடாது. இது சபை, மக்கள் சபை. அது என்ன நினைச்சிக்கிறீங்க நீங்க? என்ன நினைக்கிறீங்க நீங்க? மிரட்டுறதுக்கு அதை என்ன இதுவா பார்க்கறது? இந்த மாதிரி எப்போ எடுப்பேன், எப்படி எடுப்பேன், என்னன்னு சொல்லுவேன் நல்லா எனக்கு தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் இது அமைச்சர் ராஜ்மோகன் பாருங்க அடிக்க வராரு, கை. இந்த பிரச்சனையை முடிக்கிறேன் நான். இது என்னன்னா, இது எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கேன். ஏற்கனவே சொன்னது, அது மக்கள் பிரதிநிதி கிட்ட பேசும்போது மாண்புமிகோட தன்மையோட பேச வேண்டும். அதை விஜய் முதல் கத்துக்கணும். எப்படி எடுப்பேன் அப்படின்னு எல்லாம் தெரியாது, எடுக்கிற போது எடுப்பேன் அப்படின்னா இது என்ன அந்த சினிமா டைலாக்? அது நீங்க அப்படி வச்சிருந்தீங்கன்னா மக்கள் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கணும், ஓப்பனா அடிச்சிருக்கணும், நீங்க. அப்போ நீங்க எதிர்கட்சி அமைச்சர்களை கைது பண்ணுங்க, நடவடிக்கை எடுங்க. எதுக்கு நீங்க விலை பேசுறீங்களா? அப்போ நீங்கள் விலை பேசுறீங்க, உள்ளுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவேன், மிரட்டி அப்படியே அரசியல் காய் நகரத்தில் 5 ஆண்டுகள் அப்படியே கொண்டு போகலாம் அப்படிங்கிறதானே என்ன உங்களுக்கு? உடனே ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த அமைச்சர்கள் அப்படி செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லுங்க, அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்க, கைது பண்ணுங்க, சார்ஜ் ஷீட் போடுங்க. இதை விட்டுட்டு நான் என்ன செய்வேன், எப்போ செய்வேன் நல்லா தெரியாது, இடைத்தேர்தல் கொஞ்சம் பேர் பொறுத்து போட்டு என்ன சார் நீங்கள் அரசியல் அரசியல் அமைப்பு சட்டங்களுக்குன்னு ஒரு இது விதிமுறைகளுக்கு மீறக்கூடாது. ஒரு முதல்வர் மீறக்கூடாது.
அதை வந்து கவர்னரெல்லாம் கவனிக்கப்படணும். ஸோ வந்து உங்களுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற மக்கள் பிரதிநிதி கூட அவங்களும் வந்து 20 லட்சம் 30 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு வச்சுக்கிறாங்க. அவளுக்கு மதிப்பளிக்கணும். உங்களை விட 108 பேர் விட அவங்க அந்த சைடு இருக்கிறவங்க அதிகம், 120க்கு 130க்கு மேலே இருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து மக்கள் சபையாக ஜனநாயக ரீதியாக நடத்த வேண்டும். மிரட்டல் விடுவதை முதல்வர் விஜய் அவர்கள் தவிர்ப்பது நல்லது, அரசியல் அங்கே இதுக்கு நல்லது அப்படின்னு தான் நான் என்னோட கருத்து. இப்போ சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பாவம், பஸ்ஸில் வராங்க, ஆட்டோவில் வராங்க, லவ் ஃபெயிலியரில் வராங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி, அவங்க புலகாங்கீதம் அடைகிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு. அதாவது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கப்படும், ப்ளஸ் 1 லட்ச ரூபா அசிஸ்டண்ட்டுக்கு, பேட்டா அலவன்ஸு, பெட்ரோல் அலவன்ஸு, கன்வென்ஸுன்னு ஏகப்பட்ட ஸ்பெஷல் ஐட்டம் போட்டிருக்காரு. அதில் ஒருத்தர் ஏந்திரிச்சு இன்னோவா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு அவரோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. ஆனால் அது பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா விஜய்க்காக, எங்கள் அண்ணன் விஜய்க்காக ஓட்டு போட்ட மக்கள் வந்து 2500 வரல, சிலிண்டர் வரல, அப்புறம் மாமன் சீர் தாய்மாமன் சீர் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் முக்கியமாக பஸ்ஸு, இலவச பஸ்ஸு, அது ஒரு பெரிய இது. இன்னொன்று கரண்ட்டு பில்லு. இப்போ சின்ன வீட்டிலாம், அதாவது மிடில் கிளாஸுக்கும் கீழே இருக்க மிடில் கிளாஸுக்கு என்ன ஆகுனா 200 300 வரும், அவங்களுக்கு 1500. இப்போ கரண்ட் பிரச்சனை தலை தூக்கி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த பெட்ரோல் தேவையா, காரு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. அதாவது 234 மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இதில் திட்டத்தட்ட வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவையிலே பதிவு செய்து நானே சொல்கிறேன், 200 எம்எல்ஏக்களுக்கு வந்து கார் இருக்குது, அப்படி வெட்டி தாக்கல் பண்ணுறதுல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கருத்து போயிட்டுருக்கு. ஆனால் வந்து அங்கே யாருமே பதிவு செய்யாத ஒன்று நாம் இங்கே பதிவு செய்கிறோம். திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ மாரிமுத்து, அவர் சென்ற முறையும் எம்எல்ஏ இருந்தார், இந்த முறையும் எம்எல்ஏவை சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இன்றைக்கும் அவர் வந்து குடிசையில் தான் வாழ்றாரு, தன்னோட மகள் உள்பட எல்லாத்துக்கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. மனைவி அப்படி தான் ரேஷன் அரிசி தான் வாங்குறாங்க, அந்த இதில் தான் பண்ணிட்டுருக்காங்க. அவர் ஓட்டுறது வந்து சைக்கிள், நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் அந்த ஏரியாவுக்கு போய் ஓட்டுறது சைக்கிள். மாரிமுத்து மாதிரி ஒரு சிலர் மட்டுமே அங்கே கார் இல்லாமல் இருக்கிறவங்க. அது இந்திய கம்யூனிஸ்ட் சித்தாந்த காம்ரேட்டோட சித்தாந்தங்கள் அடிப்படையில் அவர் வாழ்கிறாரு. அதில் வாங்குகிற சம்பளத்தில் வந்து அவருக்கு 8000 மட்டும்தான் அது கொடுப்பாங்க. மீதி இருக்கிற பணத்தெல்லாம் அவங்கள கட்சிக்கு எடுத்துக்குவாங்க. வெறும் 8000 வச்சு அவர் குடும்பம் நடத்தணும். இதுதான் அவர் சூழ்நிலை. ஒரு சாதாரண கதர் சட்டை, ஒரு கதர் வேட்டி, 4 முழம் வேஷ்டி, ஒரு சிகப்பு துண்டு, அவ்வளோதான். அந்த 8000க்குள்ளே குடும்பம் நடத்தணும். மீதி காசெல்லாம் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிடும். இதுதான் அவரோட வாழ்க்கை. அவரு மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்கள் கார் கொடுங்க வேண்டாம் இல்லை. ஆனால் அதர்வைஸ் ஏற்கனவே 2 கார் 3 கார் வச்சுக்கிறவன், அந்த கார் கேட்டவன் பெரியகுளம் எம்எல்ஏ வந்து ஏற்கனவே வந்து அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறதுல 85 லட்ச ரூபா வந்து அசையும் சொத்து அசையா சொத்துல கொஞ்சம் மரியாதையா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து கோப்படுற மாதிரி நடக்குதுல்ல, மக்களை ஏமாத்துறாங்களா அங்க வந்து நின்று. நான் காதல் தோல்வி இல்ல, நான் சொல்றேன், அது கோமரும் வராதா? இப்ப நாங்களாம் யாரு காதல் தோல்வி 27 வருஷம் 30 வருஷமா பத்திரிகையாளர் தோல்வி, ஒரு வீடு கூட வாங்க முடியாம உட்காந்துருக்கு. நாங்களே எங்க போய் சொல்றது? சாதாரணமா இது இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு போறதுக்கு வர்றதுக்கு போக, அதனால நான் சொல்லத்தான் செய்வோம். அதான் அது என்ன கேட்டீங்கன்னா, ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பெரியகுளம் எம்எல்ஏ வந்து அப்படி விட்டு தாக்கல் பண்ணுறவர் சொன்னார். அது சண்முகம், அவர் வந்து திட்டத்தட்ட அசையும் சொத்து அசையா சொத்து அதெல்லாம் ஒரு 90 லட்சம் 1 கோடிக்கு மேலே போகுது. அவர் வந்து இன்னோவா கொடுங்கன்னு பல்லை காட்டிட்டு பேசுகிறாரு. இது என்ன சட்டமன்றமா, இது வந்து சதுரங்க மன்றமா? அது மக்களை வச்சு விளையாடுறீங்களா நீங்கள்? அதுக்கு ஏற்கனவே கொடுத்தவர் அந்த இளைய பெருமாளோட மகன் ஜோதிமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ, அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சு விட்டவர். இதோ ஒரு செட்டப்பாக தான் பார்க்குறேன் நான். அவர் விட்டு பேச விட்டு இவர் பேச எழுந்திரிச்சு வச்சு இது ஒரு செட்டப்பாக நாடகமாக தான் பார்க்குறேன். ஸோ வந்து இது ஒரு வகை முதல்வர் விஜய் அவர் அறிவித்தாலும் ஏற்கனவே வந்து எம்எல்ஏக்களுக்கு வீடு இருக்குது, ஹாஸ்டலில் விட்டுருக்குறாங்க. பஸ்ஸில் வந்தால் ஃப்ரீ, காரில் வந்தால், இதில் என்ன சொல்கிறது, ரயிலில் வந்தால் ஃப்ரீ, ஃப்ளைட்டில் போனால் பாதி கட்டணும். இத்தனை சலுகை இருக்குது. யாருக்கு தெரியுது? யாருக்கு சொல்கிறது? இதெல்லாம் இவ்வளவு சலுகை உங்களுக்கு மக்கள் பிரதிநிதிங்கிறத கொடுக்குறாங்க. இப்போ வந்து காரும் கொடுத்துட்டு 30-60 ஆண்டு காலமாக இருந்தால் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே அவங்களுக்கு தெரியாதா? கொடுக்கணும்னு தெரியாதா? சரி, நீங்கள் வந்து இவரும் புத்திசாலித்தனமாக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து நான் கார் கொடுக்குறேன், யாருமே இவங்களாம் செய்ய தோணலை, 60 ஆண்டு காலம் இல்லாத ஆட்சியில் நான் வந்து புதுமை படைக்கிறேன் பார்த்தாயா அப்படி நண்பர்களே, குட்டீஸுகளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அரசியல் புரியாது சார். இவர் பண்றதெல்லாம் அரசியல் புரியாது. விஜய் அரசியல் எல்லாம் குட்டீஸ் அரசியல், இது வந்து புரியாது.
ஏற்கனவே 11 லட்சம் கோடி கடன் இருக்கு. 500 ஒரு நாளைக்கு வந்து 500 கோடி ரூபா வந்து வட்டியே செலுத்திட்டு இருக்கு. அதுக்கு தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றாங்க இது தேவையற்ற ஒன்றுன்னு சொல்லி. அதான் சொல்றேன், இருக்கிற கடனை ஒழிக்கிற வேலையை பார்க்கலாம். இது தேவையில்லாத விஷயம். இதுக்கு ஒரு 500 கோடி 1000 கோடி எங்க போய் கொடுக்குறது? நீங்க அவங்க எம்எல்ஏ வச்சுட்டு அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க ஏற்கனவே வந்து சுத்திட்டு அதுன்ற அதை வச்சுட்டு வந்து வேண்டாத வேலைகள் இன்னும் அதிகமாக 4 ஷார்ட்ஸ் 4 ரீல்ஸ். ஆமா, அதனாலதான் சொல்றேன் 60 ஆண்டு கால ஆட்சியில் இருந்த இன்னைக்கு வந்து எள்ளி நகையாடுகின்ற விஜயை பார்த்து, ஆட்சியை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற திமுகவும் சரி அதிமுகவும் சரி இந்த கார் வாங்குவதை புறக்கணிக்க வேண்டும். புதிய அரசியல் அத்தியாயம் படைக்க வேண்டும். இந்த அரசியலிருந்து ஒரு மாற்றத்துக்கான அரசியலுக்கு வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஏடிஎம்கேக்கு டிஎம்கேக்கு இதை பயன்படுத்துங்க. இதை வேண்டான்னு புறக்கணிங்க. உங்கள் அரசியல் வேற மாதிரி போகும் அப்படிங்கிறத நம்மளோட நிலைப்பாடாக இருக்குது. இதிலிருந்து மாறி எங்களுக்கு இந்த காரே வேண்டாம், நாங்கள் வந்து மக்கள் சேவை ஆற்றுறான்னு சொன்னாங்கன்னா திமுகவும் அதிமுக மேலே மக்கள் மீது ஒரு மரியாதை வரும் அப்படிங்கிறது நம்மளோட பார்வையா இருக்கு. இப்போ திமுக எம்எல்ஏக்கள் வந்து இந்த வண்டி வேண்டான்னு சொல்லணும். புறக்கணியுங்கள், புறக்கணி எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து மக்கள் நான் எப்பவுமே சந்திச்சு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போங்க. அவங்க 1000 சொல்லுவாங்க. இந்த செலவு வந்து வரி பணத்துக்கு கட்டுங்க. ஏற்கனவே 11 லட்சம் கோடி இருக்கு, அதுக்கு வந்து நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அப்படின்ட்டு மு.க. ஸ்டாலின் தலைவர், திமுக தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிக்கை வெளியிட வேண்டும். நிதானமாக அறிக்கை விட. எங்களுக்கு வந்து 47 எம்எல்ஏ இருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து 59 எம்எல்ஏ இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இத்தனை லட்சம் கோடி வந்து நாங்கள் வந்து இந்த அரசுக்கு தர்றோம், வரி பணமும் கட்டுறோம், அதனால வந்து இதை வந்து மாற்று அரசியலை உருவாக்க வேணும்னு சொன்னாங்கன்னா மக்களுக்கு வந்து திமுக அதிமுக மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை வரும். இதை புரிந்து 2 அரசியல் கட்சிகளும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இப்போ கனிமொழி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, எம்பி. அதாவது இப்போ வந்து சட்டமன்றத்தில் வந்து எங்கள் அண்ணன் வந்து எல்லார் நெஞ்சிலையும் குடியிருக்கிறாரு. இப்போ இந்தியா முழுக்க இருக்கிற நெஞ்சங்களை குடியிருக்கிறாரு. பிஎம் கேட்டகரிக்கு கொண்டு போயிட்டாங்க. கூட்டணி கட்சியில் தான் இருக்கிறாங்க ராகுல் காந்தியை வந்து அவரோட இந்திய கூட்டணியோ மற்றவருடைய யாரும் சொந்த கட்சிக்காரங்களே சொல்லாத போது அன்றைய முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்தியாவின் பிரதமர் வந்து ராகுல் காந்தின்னு அறிவிச்சாரு. இப்போ இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க. ராகுல் காந்தி தான் பிரதமர்ன்றது போட்டிக்கு வரப்போறான்னு தெரியும். ஆனால் அவரையே உள்ளே வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஏற்கனவே காங்கிரஸ் வந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி இருக்கிற வரப்போற தலைவர்கள்லாம் அதையே சொல்லி மறந்துட்டாங்க. இப்போ பிரதமர் வந்து விஜய் ஆகிறதுக்கு உதவி செய்வார்களா? அதான் வந்து ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. கலைஞர் ஏற்கனவே வந்து கலைஞர்கிட்ட கேட்டாங்க, பிஎம் நீங்க ஆவீங்களா, இவ்வளோ எம்பி வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா, தென் மாநிலங்கள்லேருந்து ஒரு முதல்வர் பிஎம் வரணும்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், என்னோட அளவு என்ன எனக்கு தெரியும், அந்த அளவை மீறி நான் போக மாட்டேன். ஆட்டுக்கு பால் எவ்வளவு நீளம் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும், குதிரைக்கும் கழுதைக்கும் எவ்வளவு நீளம் இருக்குன்னு தெரியும், அதனால ஆட்டு வால் அளவாக தான் இருக்கு அப்படின்னு அவர் கணக்கச்சிதமாக பொருத்தமாக பதில் சொன்னார். ஒரு தமிழர், ஒரு சாமிங்கான ஒரு பர்சனாலிட்டி முதல் பிரைம் மினிஸ்டரா வரக்கூடாதா? இல்லை நான் ஒரு கூரையடி கோழி பிடிக்கட்டும், அப்புறம் வானம் மீறி வைகுண்டம் போலது பார்த்தேன். ஆனால் இன்னொன்று தேவையற்ற ஒரு பப்ளிக் சோசியல் மீடியாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து இப்போ ஒரு கேஸில் வந்து ஐஜி நினைக்கிறேன், அவங்க சிரிச்சாங்க, அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லையில் ஈடுபடுத்துறவங்க அத்தனை பேரையும் தூக்கில் மாட்டாரு, ஊழல் பண்ணுறவங்க எல்லாரும் ஜெயிலில் போட்டார் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கை அங்கே இருக்கிற சோஷியல் மீடியாவில் வச்சு பண்ணிருக்காங்க. யாரை கேட்டாலும் தளபதி விஜய் நெக்ஸ்ட் பிஎம்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது முதல்ல இருக்கிற விஷயத்தை ஒழுங்காக பயன்படுத்தி அதை வந்து அதில் ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து நல்ல அரசியல்வாதி, மக்களுக்கு செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறத முதல் ப்ரூவ் பண்ணிட்டு இதையே தத்திக்கிடத்தான் போயிட்டு கிடக்குது. இங்கிருந்து நீ அங்கே வேற போகிறதுக்கு அதுக்கு இன்னும் நாள் இருக்குது, இன்னும் 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்குது. 29 தானே, மே மாதம் தானே, அதுக்குள்ளே என்ன அவசரம் உங்களுக்கு? முதல் இருக்கிறத செய்யுங்க. அதை வந்து இதுக்கெல்லாம் வந்து தடுப்பு. அதாவது இவரை அனுப்பிச்சு விட்டு யாரு சிஎம் ஆகணுன்றது ரெடி பண்ணிட்டாங்களா? அதை ஒரிஜினா தானே. அடுத்து நான் தாங்கிறத அண்ணன் எப்போ காலியாவான் தின்ன எப்போ காலியாகும்ட்டு அதை ஒரிஜினா துடிச்சிட்டே இருக்காரு. இப்போ அவர் வந்து செட்பேக் பண்ணிட்டு அதுக்குள்ள வேலை பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அது வந்து விஜய்க்கும் தெரியாம இல்லை, விஜய்க்கும் அது தெரியும். இவன் நம்மளை அனுப்பிச்சுட்டு இவனை அடுத்தது ஒரு செட்டப் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ வந்து மினிஸ்டர் போட்டுருக்காங்களோ ஒரு பாதி பேர் அவர் சொல்லித்தான் போட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீர்த்தனாவெல்லாம் அவரோட ஆளு, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவெல்லாம் அவரோட ஆள். எப்படின்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே வந்து அவங்க வந்து ஐடியில் விங்கில் ஒர்க் பண்ணவங்க, இவர் தான் செலக்ட் பண்ணது. அதாவது அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் எல்லாம் நிறைய இருக்கிறாங்க. அது யார் வந்தாலும் அந்த பதவிக்கு வரும்போது அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் தான் நியமிப்பாங்க. இது ஒன்லி நாட் ஒன்லி அரசியல். ஆமா, அது வேலை இதுலயும் சரி. ஆமா. இப்போ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளப்பூச்சி மாதிரி இருந்த ஒரு மினிஸ்டர், அவர் பேர் என்ன,
செகண்ட் பிளேஸ்ல இருப்பாரு ஆனந்த், புசி ஆனந்த். அவர் இப்ப பாடி லாங்குவேஜ் எல்லாம் வேற மாதிரி இருக்கு. இப்ப வந்து கனவுல கூட காணாதீங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்க ஆட்சிக்கே வர முடியாது, திமுகக்கு பல்பு கொடுக்குறாரு. ஆமா, இவர இப்படியே நின்றுட்டு இப்படி கையை கட்டிட்டு நீங்க எல்லாம் வரவே முடியாது, நீங்க பேனர் கிழிச்சதுனாலதான் நீங்க உங்களுக்கு அந்த அடுத்து தொடர்ந்து உங்களுக்கு ஆட்சி வராம போச்சு அப்படின்னு அதிமுகவுக்கு சொல்றாரு. இவங்க திமுகவை பார்த்துட்டு நீங்க வந்து நினைச்சும் கூட பார்க்காதீங்கிறாரு. தீநகர் பயங்கரமான ஒரு தொகுதி. அந்த தொகுதியில 4 டைம் தான் இவர் போயிட்டு வந்துருக்காரு. 4 டைம் போயிட்டு நான் பிரச்சாரத்துக்கே 4 தான் போனேன். ஆனா நான் ஜெயிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்லி இவரே நகையாடியாரு. நான் எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் விஜய் அவர்களாலதான் அதே சொல்லிக்கிறாரு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கோமாளியை வச்சுட்டு அவர் வந்து ஒரு சபையில பேசுறது, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய கால கொடுமை. ரொம்ப ஒரு எவ்வளவு ஒரு கண்ணியமிக்க காகித பிள்ளத்தை காமராஜர், ராஜாஜி, கலைஞர், அண்ணா, இது போன்ற ஜெயலலிதா போன்ற எல்லாமே ஒரு அறிவிச்சுடர் அந்த அளவுக்குள்ள ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேசணும். ஒரு இடத்துல கோமாளி எல்லாம் பேசுறது பார்த்தாவே காமெடியா இருக்குதுதான். நமக்கு என்னது, நமக்கு இட்டுன்னு போயிட்டு இட்டுன்னு வர்ற ரேஞ்சில் நம்ம இருக்கிறோம். உள்ள போறதா வேண்டாமாங்கிற மாதிரி நம்ம கச்சதை சொல்லின்னு இருக்கிறோம். ஆமா, சொல்லிக்கின்னு இருக்கிறோம். இப்ப போலீஸ் ஸ்டோரிக்கு போய்கின்னு இருக்கிறோம். வாங்க கொஞ்சம் போலீஸ் ஸ்டோரி. அதாவது சென்னை போலீஸ் அமல்ராஜ் கமிஷனர் ஆனதுக்கு அப்புறம் அவர் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறாரு. இப்போ இந்த லஞ்சம் போலீஸ்ல யாராவது வாங்கினாலும் ஒரு வாட்ஸ்அப் எண் வெளியிட்டாரு. அது பிச்சுக்கிட்டு போகுது. அது என்ன ஆச்சுன்னா மத்தவங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் செட் ஆக மாதிரி இது முதல்வர் பார்வைக்கு போய் இந்த விஷயம் நல்லா இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தணும்னு சொல்லி டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால்கிட்ட சொல்லி அங்கேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வருது. ஒரு எல்லா இடத்துலையும் வந்து யாராவது எங்கேயாவது காசு வாங்கினாங்கன்னா இந்த நம்பருக்கு கொடுக்கலான்ட்டு. இதை பற்றி விசாரிக்கும் போது நம்ம இதில் சென்னை கமிஷனர் பண்ண விஷயம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாம் புதுசு புதுசாக யோசிக்கிறோம். இதில் வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஏதோ புதுசாக பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னா டைரெக்டாக அங்கே இருக்கிற கமிஷனர் கண்ணன் அவர்கள்ட்டே நம்ம டைரெக்டாக பேசணும். பேசும்போது அவர் சொன்னார், ஒரு நம்பர் கொடுத்துருக்கிறாராம். அவர் நம்பர் கொடுத்துருக்கும் போது நம்ம ஏற்கனவே வந்து தாம்பரத்தில் ஒரு நம்பர் வெளியிட்டிருக்காங்க, தாம்பரம் கமிஷனர்ல. அதுல வந்து போலீஸ்காரர்களுக்கு எல்லாருக்குமே மன வருத்தம் ஏற்படுத்திருக்கு. இந்த ஜொமேட்டோல ரேட்டிங் போடுவாங்க தெரியுமா, அது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரேட்டிங் போட சொல்லியிருக்காங்க. யாராவது பண்ணுவாங்களா? காமெடியா போற வரவெல்லாம் 1 மார்க் தான் போடுவான். காமெடியா இருக்கு. அது வந்து விளம்பரத்துக்காக பண்ணா கூட அந்த விஷயங்கள் யாராவது என்ன வேலை செய்யறன்னு கூப்பிட்டு விசாரிக்கலாம். சரி, அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிருக்கலாம் கேட்டலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, கிளீனா சொல்லியிருக்கிறாராம். ஒரு கம்ப்ளைண்ட்னு ஒண்ணு வந்தா ஸ்டேஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எடுத்தோன்னா கமிஷனர் ஆபீஸ் டிசியை போய் பார்க்கற அதெல்லாம் போய் பார்க்கணும். 30 நாளுக்கு மேல அங்க ஆக்ஷன் எடுக்கலாம், தன்னை வந்து பார்க்கலாமா. அதே மாதிரி 30 நாளுக்குள்ள அங்க ஆக்ஷன் எடுக்கலாம், அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு ரிவீட் அடிப்பாங்களாம், போட்டு என்ன ஆக்ஷன் எடுப்பாங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்களாம், வெரி குட், குட், ஃபேர், நாட் சாட்டிஸ்ஃபைடு. இது வந்து போலீஸுக்கும் பொதுமக்களுக்கான டைரக்டா இந்த நெட்ல போடுறது, இந்த ஸ்டார் போடுற கதெல்லாம் கிடையாது. போன் பண்ணா நாட் சாட்டிஸ்ஃபைடுன்னும் போது அதையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களாம். சோ அது இதுல இன்னொரு விஷயம், ஒரு பெரிய கோயம்புத்தூர்ல ஏற்கனவே பீஸ்ஃபுல் சிட்டின்னு இந்தியால 2nd பிளேஸ் 3rd பிளேஸ் வாங்கினாங்க நம்ம சொல்லி. இப்போ எமர்ஜென்சிக்கு நம்ம கால் பண்றோம்ல போலீஸுக்கு, தொடர்ந்து 5 மாதங்களாக நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்களாம். ஒரு இந்த இடத்துல பிரச்சனை, போலீஸ் வரணும்னா 4 நிமிஷம் 30 செகண்ட்ல போலீஸ் போயிடுறாங்களாங்க. இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோல் ரூம் சர்வே எடுப்பாங்களாம். ஸோ எல்லா தமிழ்நாடு என்டையர் ஸ்டேட்ல கோயம்புத்தூர் லீடிங்ல இருக்கான். இது வெல்கம் நோட்டு தானே? கண்டிப்பா கோயம்புத்தூர் பரவாயில்ல, ஏற்கனவே ஒரு புத்திசாலித்தனமா புதிய முயற்சி எடுப்பாங்க. அப்புறம் அப்படியே திருப்பியும் சென்னை போலீஸ்க்கே வருவோம். இவரு கமிஷனர் இன்னொரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவுக்கு போலீஸ் பிடிக்கிறாங்கல்ல, அதை பிடிக்கும் போது 10,000 ரூபாய் ஃபைனு. அதுல வந்து எல்லாரும் ட்ரெஷரிக்கு டைரக்டா கட்டிடுவாங்க. ஏதாவது லிங்க்ஸ் இருக்கு, சிஸ்டம் இருக்கு, அதுக்கான ஆப் எல்லாம் இருக்கான். ஆனா 8 ஸ்டேஷனுக்கு மட்டும் அந்த ஒரு விஷயங்கள் இல்ல. இத பல மாதங்களா அது இல்ல, அப்டேட் பண்ணல. அது அப்டேட் பண்ணல. இது வந்து பல மாதங்களா பல வருடங்களா கிட்டத்தட்ட கோடிக்கணக்குல பணம் வசூல் பண்ணி அவங்களோட பர்சனல் வேலைக்கு எடுத்துருக்காங்க. போறது இல்ல பணம், ஸ்டேஷனரிக்கு போல. இது இப்ப ரீசெண்டா அவரோட பார்வைக்கு போய் ஒரே வசனம், நீங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் இந்த ஏரியால போடுறதே இப்ப நிறுத்துங்க, முதல்ல அந்த காசை கலெக்ட் பண்ணி ட்ரெஷரியில கட்டிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த வேலையில இறங்குன்னு சொல்லி. பில்லெல்லாம் வரும்ல, அந்த பில்லெல்லாம் வரும். பணத்தை வாங்கி கொண்டு போய் ட்ரெஷரி கட்டல, இவங்களே வச்சுக்கிறாங்க. இவங்களே யூஸ் பர்சனல் யூஸுக்கு வச்சுக்கிறாங்க. ஸ்டேஷன் செலவு, அது செலவு. அந்த ஸ்டேஷன் என்ன கோடி கணக்குல வரலங்க. அவங்க வருமானம் இழப்பு, அது ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லையா? அது எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீலாங்கரையில ஒரு டிராபிக் ஏசி இருந்தாராம், கோடி செல்வம்னு.
கோடி செல்வம். கோடி செல்வம்னா வசூல் ராஜாவான் அவரு. கோடி அதுலயே வந்துருச்சேன், அதுலயே பேர்லயே வச்சுக்கிறாரு வசூல் ராஜாவான் அவரு வந்து அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ரூம்ல வந்து அதுக்கப்புறம் இவரை பத்தின தெரிஞ்சு டிஜிபி ஸ்பெஷல் பரிந்துரை பண்ணி திருநெல்வேலி கூடுதல் ஏடிசியா அங்க இந்த கேம்புக்கே அனுப்பிச்சாராம். திருநெல்வேலி அது என்ன ஆர்ம்ட் ரிசர்வ்டுக்கு அனுப்பிச்சாராம். ஆயுதப்படைக்கு போட்டு விட்டாராம். அடுத்தது இன்னொரு விஷயம், நம்ம பெட்ரோல் வண்டி இருக்குல்ல, அந்த பெட்ரோல் வண்டி பண்ற சேட்டை ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். அதுல கோடம்பாக்கத்துல இருக்கிற பெட்ரோல் வண்டி ஒரு 3 பேர் பெட்ரோல் வண்டி எடுத்து காசு வாங்கியிருக்காங்க. ஓ, பெட்ரோல் வண்டி எடுத்துட்டு அதை வச்சுட்டு தான் வாங்குவாங்க. காசு கொடுத்துருவான், அவன் கொடுத்துருக்கான். இது விஷயம் போனோன்னா 3 பேருக்கு இதே டிஜிபிக்கு பரிந்துரை பண்ணி திருவாரூருக்கு டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கிறாரு. இங்க இருந்து அது மேட்டர் இல்ல, இப்ப சொல்ல போற மேட்டர் தான் விஷயம். திருவாரூர் போறதுக்கு முன்னாடி அதே வண்டி அன்னைக்கு நைட் எடுத்துன்னு போய் கலெக்ஷன்ல பண்ணிருக்காங்க. ஓ, கடைசி நேரத்துல ஒரு காம்ப்ளிமெண்டா அள்ளின்னு போவோமே, அள்ளி போட்டிருக்காங்க. இந்த விஷயம் போனோன்னு நேரா வர வச்சுட்டாராங்க கமிஷன் ஆபீஸ்ல. ஓ, இது தெரிஞ்சுட்டாரு, தெரிஞ்சு போயிடுச்சு. போனோன்னு வெளுத்துட்டாராங்க. அதாவது உட்காந்துருக்க ஆபீஸ்ல பக்கத்துல ஒரு குச்சி இருக்கான், எடுத்து லத்தி இருக்கான், அது எடுத்துட்டு வரான்ற அளவுக்கு கை போயிடுச்சான். ஆபீசர்ஸ்லாம் பிச்சு விடும் பிச்சு. இந்த லஞ்சம் வேணா முதல்ல திருவாரூர்ல போயிட்டு அங்க டியூட்டில ஜாயின் பண்ணிட்டு பண்ணாதான் இந்த பக்கம் சென்னை பக்கம் வரக்கூடாதுன்ட்டாராங்க. அதே மாதிரி ஒரு இந்த குழு அமைச்சர்ல, இந்த வாட்ஸ்அப் குழு, அதுக்கு வந்து டீம் எல்லாம் போட்டு குமரகுருன்ற ஏடிசி தலைமையில தான் போட்டிருக்காங்க. குமரகுரு இவர் வந்து 2 இன்ஸ்பெக்டர் 2 எஸ்ஐ தலைமையில வந்து இந்த வாட்ஸ்அப் குழு இந்த லஞ்சம் சம்பந்தமான புகார்கள் வர்றத அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து விசாரிக்கணும். அந்த குமரகுரு மேல ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. அவரை பத்தி யாரோ ஒரு பிட்டு போட்டு விட்டதா ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. அவர் மேல எப்படின்னா, அவர் மேல ஏற்கனவே அலிகேஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கான். குமரகுரு மேல அதுவும் தகவல் தான், அங்க இருக்கிற அதிகாரிகளே தான் சொல்றாங்க. சரி, அங்க இருக்கிற அதாவது அவரு கமிஷனர் அமல்ராஜ் வந்து ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா இங்க நல்லது பண்றத தவிர வேற வேலை பாப்பாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஆமா, கெடுக்கணும்ல. அது வந்து கலெக்ஷன் போடுறவரு. அவர் ஒரு குட்டி மன்மதன்னு சொல்றாங்க தகவல். இதை கண்டுபிடிச்சோன்னா அவரை தூக்கிட்டு ஏசி ராமச்சந்திர மூர்த்தின்னு சிசிபில இருக்காரு, அவரை போட்டாராம் ஹெட்டிங்ல. இது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டமா போட்டு ஒவ்வொருத்தரையும் மாத்தி 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 இப்போ வந்து லஞ்சம் வாங்குறதுக்கே பயப்படுறாங்களா. சில போலீஸ் கேட்டேன், இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு போய் சாப்பிட்றது கூட யோசிக்கிறாங்களா. நாங்க காசு கொடுத்தா கூட எங்க இருந்தாவது எவனாவது வீடியோ எடுத்து போலீஸ்காரன் ஃப்ரீயா சாப்பிட்றான்னு சொன்னாருன்னா எங்க கதை கந்தல. முந்தின நாள் கூட நானும் கூட பார்த்தேன், மார்க்கெட்ல காய்கறி வாங்குறதுக்கு போற போது அங்க இருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் 2 போலீஸ் எல்லாம் வந்துட்டு கூட தேங்காய் கொடுங்க அப்படிங்கிறாங்க. தேங்காய்க்காரன் அப்படியே பாக்குறாரு, என்னங்க சாமி குடைக்கிறதாங்க, தேங்காய் கொடு, அவ்வளவு பயம். ஆமா, சாமி குடைக்கிறதாங்க அப்படின்ட்டு அங்க போய் அடுத்த கடையில ஒரு பழம் இருக்குது, 2 வாங்கிக்க, ஒரு எலுமிச்சம்பழம் 1 வாங்கிக்க அப்படின்ட்டு ஒரு அப்படியே வசூல் பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஏங்க கடவுளுக்கு வாங்குறது அதுல என்னங்க ஒரு 10 ஒரு 30 50 ரூபா ஆயிருமா, அது வாங்குறதுக்கு என்னன்னு கேக்குறேன் நான். அப்படி அந்த போலீஸ் நான் ஏற இறங்க எந்த இடத்துல, எந்த ஏரியா? எம்ஜிஆர் நகர் போட்டு விட்டீங்க. அவங்களுக்கு என்ன சம்பளம் பத்தலங்க, சம்பளம் பத்தாதவங்க கஷ்டப்படுறாங்க. நல்ல நல்ல சாமி கொடுக்கறது கை காசு போட்டு பாத்துட்டு அந்த போலீஸ் ஏற இறங்க பார்த்தேன். நம்மள யாரு அந்த கடைக்காரர் பாக்குறாரா? இல்ல, நான் விலகி நின்று அப்படியே பார்த்தேன். காசு கொடுக்கவே இல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு. அதான் நான் நினைச்சேன், கடவுளை வேண்ட போறவன் ஒரு 50 ரூபா 100 ரூபா செலவு பண்ணி அதை போய் வேண்டிக்க அதையும் ஓசில வாங்கிட்டு போறான்னா கடவுள் எப்படி உனக்கு இது பார்வை போயிடும். ஆமா, எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டு. ஆமா, அந்த ஸ்டேஷன்ல சாயங்காலம் ஏர் போலீஸ்ல அக்யூஸ்ட கூட்டு போறதுக்கு காசு வாங்குறாங்கன்னு சொன்னோம். சரி, வேற ஒரு இதுல ஆக்ஷன் எடுத்துட்டாரு. இப்ப மவுண்ட் ஏஆர்லயும் வந்துட்டு ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவரை காப்பாத்துறதுக்கான வேலைக்கு பல வருஷமா ஊறி இருக்காங்க. கை வாங்கின அரிப்பு வாங்குற காசு அடங்காது. கூட்டிட்டு போகும்போது கரெக்டா அந்த வேன்ல இருக்கிற சிசிடிவி ஆஃப் பண்ணிடுவானுங்களாம். அது லாங் ட்ரிப் கூட்டு போறதுன்னா அப்ப பாருங்க அமௌண்ட் பயங்கரமான. அதுக்கும் ஒரு செக் வச்சிட்டாரு, அங்க ஒரு ஈகிளை வச்சிட்டாராம். அதனால லஞ்ச ஒழிப்புக்கு வந்து மக்கள் பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. திருப்பியும் மீண்டும் ஒரு லாஸ்டா ஒரு சின்ன இது அதை பத்தி அப்புறம் சொல்றேன். அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் இது முன்னோடி மாவட்டமா இருக்கு மற்ற மாவட்டங்களுக்கு. இதுல வந்து கமிஷனர் அமல்ராஜ் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனும் வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயமா இருக்குது. டெய்லியுமே இவருக்கு ஒரு தனியா ஒரு சேனலே உருவாக்கணும் போல் இருக்கு. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் செய்யறாரு. உண்மையாக பாராட்டுகிறோம். நாம் ப்ளூ பிக்ஸ் டீடைல்ஸ் வந்துகிட்டே இருங்க, நம்ம ஒன்றும் தேவையில்லாம வந்து பேசல. உண்மையாக பாராட்ட வேண்டிய விஷயம்.
இதுல வந்து இந்த பத்தி அவர்கிட்ட கேட்டேன், நான் என் வேலையை நியூஸ் போட வேணான்றாருங்க. இல்ல அதே நானும் கேள்விப்பட்டேன். இந்த ஆக்ஷன்ல வந்து இதுக்கு வந்து கருப்பாடுகள் நிறைய இருக்கு, அவருக்கு எதிராக கூட நினைக்கிறதுக்கு நிறைய பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதையெல்லாம் அறிந்து அவர்கள் வந்து நடவடிக்கை மேல் நடவடிக்கை எடுத்து இது பியூர் சென்னை சிட்டியா மாத்தணுங்கிறதா நம்மளோட வேண்டுகோளா இருக்கு. உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.